ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நளினி சமையலில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, நான், பரோட்டா, பூரி இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் கூட இது சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான ஒரு காலிஃப்ளவர், ஒரு மீடியம் சைஸ் தான் இது போதும். நல்லா சுத்தமாக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் உடனே செஞ்சிடலான்னு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து தியா குட்டி சில்லி தான் கேட்டான். ஆனால் நான் வந்து கிரேவி செய்யலான்னு சொல்லிவிட்டு கிரேவிக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும்போது இதை நம்ம பெரிய பெரிய பீஸாகவே போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலான்னு ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக அதில் வடிகட்டி எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-20 வெங்காயம் வந்து உரித்து முழுசாக போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு பெரிய சைஸாக இருந்துச்சு, அதனால் 10 பல் போட்டிருக்கிறேன். 2 இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சீவி போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே வந்து ஹோல் ஸ்பைசஸ் ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே எடுத்துருக்கிறேன் நான். இது வந்து போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பெரிய சைஸாக நல்லா பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி போட்டு, தக்காளி மசிய வேண்டியதில்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக குக்கான போதும். இப்போது இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்தும், ஒரு 1/4 மூடி தேங்காய்க்கும் குறைவாக தேங்காய் துண்டு வந்து சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த சூட்லேயே இருந்தால் போதும். நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, இருக்கட்டும். அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சு இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன ஒரே மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே வந்து எல்லாம் ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சோம்பு, கல்பாசி இது மட்டும் சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து இதெல்லாம் சேர்த்திட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரும்போது கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், நம்ம அரைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்தலை, அதனால் நான் இப்போ சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போவும் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளி, அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டேன் இல்லைங்களா, இப்போ தாளிப்புக்கு ஒரு தக்காளி சேர்த்திருக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து தக்காளி வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்க அவசியம் இல்லை. இந்த டைமில் நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம். இந்த ஜாரில் இருக்கிறது எல்லாமே எடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து மசாலா சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஒரு தடவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ் தெரியுதா உங்களுக்கு? அந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய காலிஃப்ளவரை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தியாச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து 50 செகண்ட்ஸ் கழித்து அந்த ஜார்லேயே தண்ணி விட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த கிரேவி, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கிரேவியோடு சேர்ந்து காலிஃப்ளவர் பீஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போது இந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்ல கம வாசனையோட கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுற பாருங்கள். கொஞ்சம் அதனால் கொஞ்சம் திக்காகட்டு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் கழித்து திக்காகிட்டு வருது. நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றினோம், தேங்காய் அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அதனால் திக்காயிரும் கண்டிப்பாக. இந்த அளவு திக்காக இருந்தால் போதும். நமக்கு ஆற இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதனால் காலிஃப்ளவர் நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. அது நல்லா உப்பு காரம் பிடிச்சி நல்லாயிருக்கு. இப்போ மல்லி இலைகள் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. குயிக்காக, சிம்பிளாக, ஈஸியாக பண்ணலாம். இந்த கிரேவி மட்டும் எடுத்து ஒரு கரண்டி சாதத்தில் நான் மிக்ஸ் பண்ணி பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணியாச்சு. காலையிலேயே அந்த கிரேவி செஞ்சுட்டு, அந்த காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்து பொரியலுக்கு பதிலாக இன்னொரு பாக்ஸில் போட்டாச்சு. ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த ரைஸோடு சாப்பிட்டுக்குவோம். கூட வந்து ஆனியன் ரைத்தா கொடுத்து அனுப்புனா போதும். இப்போ அருமையான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி வந்து குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2 in 1 வச்சுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப குயிக்காக நம்ம வந்து பண்ணக்கூடியதாக இது. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இது வரைக்கும் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிப்பியில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம், ஒரு வீடியோவை பார்க்கலாம். Until then, bye from Nalini. Thank you.